வணக்கம். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 22, 2026. நாளைக்கு தமிழகமே ஆவலோடு எதிர்பார்க்கிற அந்த பொது தேர்தல் நடக்க போகுது. ஆனால் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே கோடிக்கணக்கான தரவுகளை டேட்டா வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல போகிற அந்த கணிப்பு என்ன, மக்களோட மனநிலை, கடந்த கால தேர்தல் முடிவுகள், சமூக வலைதள ட்ரெண்ட்ஸு, இதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஏஐ ஒரு சுவாரஸ்யமான முடிவை நம்ம முன்னாடி வைக்குது. இது வெறும் கணிப்பு தான், ஆனால் அறிவியல் பூர்வமான கணிப்பு. நிஜமான வெற்றி யாருக்குன்னுமே 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏஐ கணிச்ச அந்த நம்பர்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். தமிழக அரசியல் பற்றி நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக எடுத்து வைங்க. காலமாக இங்கே நடந்துட்டு இருந்த அந்த இரட்டை தலைமை அரசியலே இப்போ தலைகீழாக மாறப்போகுது. ஏப்ரல் 23 அன்னைக்கு நடக்க போகிற இந்த 2026 தேர்தல் வெறும் 2 குதிரைகளுக்கு இடையிலான பந்தயம் கிடையாது. இது மாநிலத்தின் ஆன்மாவுக்கான ஒரு மிகப்பெரிய பல பிரீட்சை. ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய திராவிட மாடல் ஆட்சி மேலேயும் மகளிர் உரிமை தொகை போன்ற நலத்திட்டங்கள் மேலேயும் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காரு. தற்போதைய கணிப்புப்படி திமுக கூட்டணி 38% வாக்குகளோடு முன்னிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கால அதிருப்தி மற்றும் விலைவாசி உயர்வை கையில் எடுத்து கொங்கு மண்டலத்தில் மிக கடுமையான போட்டியை தர்றாரு. அவங்க 32% வாக்குகளோட தங்களோட கோட்டையை தக்க வைக்க தயாராக இருக்கிறாங்க. அப்போதான் வருது அந்த ஒரு பெரிய மாற்றம். வெறும் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது வெறும் சினிமா கிடையாது. விஜயோட தேர்தல் அறிக்கையில் இருக்கிற அந்த தமிழ் வேலைவாய்ப்பு, கிரெடிட் சிஸ்டம் மற்றும் பிரம்மாண்டமான கல்வி கடன் சீர்திருத்தம் எல்லாம் இங்கே இருக்கிற மௌன பெரும்பான்மையினரை, அதாவது பழைய அரசியலால் சலிப்படைந்த இளைஞர்களையும் முதல் முறை வாக்காளர்களையும் அவங்க பக்கம் இழுத்திருக்கு. மற்ற டெல்டாவை பொறுத்தவரை திமுகவோட ஆதிக்கம் தொடருமா? மேற்கு மண்டலத்தில் அதிமுக இடையிலான அந்த பயங்கரமான மோதல் என்னவாகவும், தென் தமிழகத்தில் டிவிகே மற்றும் இதர கட்சிகள் வழக்கமான அரசியல் கணக்குகளையே தடம் புரள வைக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 30 முதல் 40 வரை தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போகிறது ஒரு சில வாக்குகள் தான். அங்கே போட்டி ரொம்பவே நெருக்கமாக இருக்குது. திமுக அந்த மேஜிக் நம்பரான் 118 தாண்டுமா? இல்லை என்றால் கூட்டாட்சி தான் இனி புது யதார்த்தம் என்கிற கிங்மேக்கர் காலத்திற்குள் நாம் நுழைகிறோமா? ஒன்று மட்டும் உறுதி, மே 4ஆம் தேதி தமிழக இளைஞர்கள் ஒரு புதிய சரித்திரத்தை எழுதியிருப்பார்கள். 2026 உங்கள் ஆதரவு யாருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க.